ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி டெய்லர்ஸ். ப்ராடக்ட் டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட், கட் பீடு, சீக்வன்ஸு, நம்பர் 3 ஆன்டிக் பீடு, ப்ரோ சர்க்கிள் எடுத்திருக்கோம் சர்க்கிள் போடுறதுக்காண்டி. அப்புறம் பென்சில் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் நம்ம 2 லைன் போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீடுக்கு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சிக்ஸ் பீடு எடுத்திருக்கோம். திரும்ப 3 பீடு கடையில் நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 6 பீடு எடுத்துக்கலாம். திரும்ப நம்ம 6 பீடு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாதிரிக்கு இந்த மாதிரி சரி பண்ணிட்டு போடுங்க. லைட்டாக தட்டி கொடுத்துட்டு போடுங்க. தட்டி கொடுத்துட்டு போடுறப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல் லென்த்துமே போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் நம்ம 6 பீட் எடுத்தோம். இது 4 பீட் எடுத்துக்கலாம். ரெண்டு பீடுக்கு இடையில நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம். அடுத்தது சர்க்கிள் போட்டுக்கலாம் குட்டியாக. ஸ்லீவோட சென்டர் பகுதியில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளுக்கு நேராக 1 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சர்க்கிள் இதே மாதிரி கரெக்டாக 1 இன்ச்சு தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி சர்க்கிள்லேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி திரும்ப நம்ம அதாவது ஸ்லீவோட உயரம் வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சர்க்கிள். இப்போ நம்ம சர்க்கிள் போட்டுக்கோ இல்லையா, சர்க்கிள்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு கொடி மாதிரிக்கு இந்த ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு இதில் ஒரு வளைவா, அதுக்கப்புறம் இது 2 இதுலேருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வர மாதிரிக்கு, அதுக்கப்புறம் 2வதுலேருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வர மாதிரிக்கு இந்த மாதிரி ஒரு 5 லைன் வர மாதிரிக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சர்க்கிள் போட்டு நம்ம கொடி போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம சர்க்கிள் போடாமலே ஒரு கொடி மாதிரி இந்த வளைவு போட்டுக்கொள்ளே அது போடலாம். இது இந்த பக்கம் வர மாதிரிக்கு ஒன்று ரைட் சைடில் வந்ததுன்னா இன்னொன்று லெஃப்டில் வர மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக 1 இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதிலேருந்து சர்க்கிள் போட்டுட்டு சர்க்கிள் போடாமல் இங்கே கொடி போட்டுக்கொள்ளையா, அடுத்தது சர்க்கிள் போட்டுட்டு போட்டுக்கலாம். இதுக்கு நேராக வர மாதிரிக்கு இந்த 1 இன்ச்சு இருக்கு பாருங்கள், அந்த 1 இன்ச்சுக்கு நேராக வர மாதிரிக்கு திரும்ப இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு சர்க்கிள் போடணும். 2 3 அதே மாதிரி இந்த பக்கம் இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதில் ஒரு சர்க்கிள்.
ஒரு சர்க்கிள் போட்டுட்டு 1 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொடி போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சர்க்கிள் மட்டும் ஒரு 1 இன்ச்சு தள்ளி 1 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே சர்க்கிள் போட்டிருக்கோம், அப்புறம் கொடி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் திரும்ப இதில் வந்து சர்க்கிள் மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் 1 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சர்க்கிள், திரும்ப ஒரு 1 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சர்க்கிள், ஒரு சர்க்கிள் போட்டு 1 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சர்க்கிள். இப்போ நம்ம இங்கே சர்க்கிள் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து இந்த மாதிரி கொடி. இப்போ இது வந்து இந்த பக்கம் லெஃப்ட்டை பார்க்குற மாதிரி இருக்குது, இது வந்து ரைட் சைடில் வர இங்கே பார்க்குற மாதிரி. இது ரெண்டும் நேராக பார்க்குறது மாதிரிக்கு. இது வந்து லெஃப்ட்டில் பார்க்குற மாதிரி இருக்குது, இது ரைட் சைடில் இருக்கிறது மாதிரி இருக்கா. இப்போ வந்து இது இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது, இது மாதிரி போட்டுக்கலாம். 1 இன்ச்சு டாட் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு சர்க்கிள். சர்க்கிள் வந்து நம்ம எந்த சர்க்கிள் போடுறோமோ, நம்ம வந்து இந்த சர்க்கிள் தான் நான் போடுறேன் இதில், அதேமாதிரி எல்லாமே இதே சர்க்கிள் வர மாதிரி போடுங்க. அவ்வளோவா கிளியராக தெரியல, ஒயிட் பென்சில் போட்டிருக்கனால. பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வருது, இது வந்து லெஃப்டில் வர்ற மாதிரிக்கு. அதே மாதிரி எல்லா சர்க்கிளும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். வளைவு வர மாதிரி போடணும். பாருங்கள், இதுவும் பார்க்குற மாதிரிக்கு, எதிர்நோக்குற மாதிரிக்கு. அது மாதிரி இங்கே பீட்ஸ் போடுறப்போ நல்லா வளைவாக போட்டுக்கலாம், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம வந்து சர்க்கிள் போட்டுக்கோ இல்லையா, சர்க்கிளோட சென்டர் பகுதியில் ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம அடுத்த சர்க்கிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம பீடெல்லாம் போட்டுட்டு அப்புறம் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டட்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம் பாருங்கள். சீக்வன்ஸ்குள்ளே த்ரெட்டை நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீடில் ரைட் சைடில் வச்சுட்டு லெஃப்ட்டில் த்ரெட் வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் இங்கேருந்து நீடில் இதில் எடுத்துக்கலாம். ஒரு சர்க்கிள் போட்டுட்டு திரும்ப 1 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு புரியும், நல்லா ஈஸியாக புரியும். ஒரு சர்க்கிளுக்கு அப்புறம் இதிலேருந்து 1 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சர்க்கிள். இப்போ த்ரெட் வந்து இதில் த்ரெட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நீடில் வந்து அப்படியே உள்பக்கம் போட்டுட்டு
வேறு நீடில் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து எல்லா த்ரெட்டுக்குமே வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. ஒவ்வொன்றா திருப்பி போடணுன்ட்டு இல்லை. ஒரு 4-5 நீடில் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு லைனில் மட்டும் போட்டிருக்கோம், ஸ்லீவோட சென்டர் பகுதியில். இதிலேருந்து 1 இன்ச்சு தள்ளி, திரும்ப 1 இன்ச்சு தள்ளி, 1 இன்ச்சு தள்ளி ஒரு சர்க்கிள் போட்டு 1 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சர்க்கிள் போட்டு திரும்ப 1 இன்ச்சு தள்ளி. செகண்ட் லைனில் வந்து நம்ம சர்க்கிள் போடாமல் கொடி மட்டும் போட்டிருக்கோம். கொடி போட்டுட்டு திரும்ப வந்து 1 இன்ச்சு தள்ளி ஒரு சர்க்கிள். இந்த மாதிரி தான் ஃபுல்லு வரும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து கட் பீடும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். ஒரு சீக்வன்ஸு, ஒரு கட் பீடு, நேராக போடாமல் இந்த மாதிரி நேராக போடாமல் வளைவாக வர மாதிரிக்கு மார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம 2 பீடு தள்ளி திரும்ப லைன் போட்டுக்கலாம். ஒரு சீக்வன்ஸு, ஒரு கட் பீடு. திரும்ப இதிலேருந்து 2 பீடு தள்ளி ஒரு சீக்வன்ஸு, ஒரு கட் பீடு. அடுத்தது வந்து இந்த சைடில் எப்படி வந்திருக்கோ அதே அளவுக்கு வர்ற மாதிரி போடணும். 2 பீடு தள்ளி ஒரு சீக்வன்ஸு, ஒரு கட் பீடு. கரெக்டான லைனில் வர மாதிரி இருக்கும். ஒன்று போட்டோன்னா அதுக்கு பின்னாடியே எல்லாம் வர மாதிரி, இந்த மாதிரி கிராஸில் வரக்கூடாது. லைன் போட்டு அதுக்கு இந்த லைன்லேயே கரெக்டாக வந்த மாதிரி போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஸ்லீவ் வந்து எவ்வளோ லெங்க்த்தியாக தேவைனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஷார்ட் ஸ்லீவ்னாலும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல பிரைடல் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.